ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு மண்டே வந்தாச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. ஆக்சுவலாக ஒரு அக்கா வந்து ஒரு 70 லட்ச ரூபாக்காக தான் தம்பியையும் தான் அண்ணனையும் ஸ்கெட்சு போட்டு கொன்ன ஒரு சம்பவம் அது ஆந்திராவில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கிரேசியா இருக்கு இதை பார்க்கும்போது. என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல? ஏன் தான் இப்படிதான் ஏன் மனிதர்கள், ஏன் இப்படி மனுஷங்க முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. என்னன்னு தெரியல. நான் சரி பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 பசங்களை கொண்டுட்டாங்க. ஒரு அக்கா, கூட பிறந்த அக்கா 2 பசங்களை கொண்டுட்டாங்க ஸ்கெட்ச் போட்டு. எப்படி கொண்டாங்கன்றத கடைசியில சொல்றேன். அது கொண்டதுல இன்னும் காமெடியா இருக்கும். ஆக்சுவலா ஆந்திரால வந்து பல்நாடு அப்படின்ற ஒரு ஒரு மாவட்டம், ஒரு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா விஜயவாடாவுக்கு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் விஜயவாடாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். கொஞ்சம் கிராமம் தான். ஓரளவுக்கு டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல டவுன்னு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இடத்துல அந்த டவுன் உள்ள நகிரேக்கல் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கிராமம், குட்டி கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் வந்து போலா ராஜு ஒருத்தர் வந்து, அவர் வந்து பள்ளியில ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து கிருஷ்ணவேணி. அதுக்கப்புறம் 2 பசங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், கோபி ராமகிருஷ்ணான்ற ஒருத்தர், கோபி கிருஷ்ணான்னு ஒருத்தர், துக்கா ராமகிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர். வந்து அது துக்கான்றது வந்து அவங்க ஒரு வீட்டு பேரா கூட இருக்கலாம், தெரில எனக்கு சரியா. ஆனா அப்படிதான் போட்டிருக்காங்க. துக்கா ராமகிருஷ்ணா அப்படின்ற வந்து 2 பசங்க. கோபி ராமகிருஷ்ணா, துக்கா ராமகிருஷ்ணான்ற 2 பசங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி அப்படின்ற வந்து ஒரு பொண்ணு. இவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பசங்க. அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அதனால அப்பா தான் வந்து பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போலாராஜுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு. ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால அவர் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வேலையில தானே இருந்தாரு. அவரோட பிஎஃப் பணம் எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு 70 லட்ச ரூபாய் வந்திருக்கு. 70 லட்ச ரூபாய் பிளஸ் நிலம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு. ஒரு 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ நிலம் கொடுத்துருக்காங்க. 2 ஏக்கர்னு நினைக்கிறேன். 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய் பணம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க இருக்கிறது வந்து சொந்த வீடு தான். அதனால இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபி கிருஷ்ணான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவர் வந்து, ஆமா, கோபி கிருஷ்ணான்றவர் வந்து கொஞ்சம் கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ மிச்சம் 2 பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து இந்த 70 லட்ச ரூபாய் பணத்தையும் இந்த வீட்டையும் அந்த கவர்மெண்ட் வேலையும் யாருக்கு சேரும், யாருக்கு கிடைக்கும் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா வேலை பாக்குறாரு அப்படின்னா, நம்ம அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியாகி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, டெத் ஆயிட்டாங்கன்னா நமக்கு அந்த வேலை திருப்பி தருவாங்க. அதுதான் ரூல்ஸ், அப்படிதான் இருந்தது. அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடு, அதுக்கப்புறம் 70 லட்ச ரூபாய், அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே சேர்ந்து கோபி கிருஷ்ணாவும் கோபி கிருஷ்ணாவும் ராமகிருஷ்ணாவும் கோபி கிருஷ்ணாவும் ராமகிருஷ்ணாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணவேணி, இவங்க 3 பேருக்கு இடையிலையும் கொஞ்சம் விவாதம் வந்திருக்கு. அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோபி கிருஷ்ணா வந்து தான் நம்ம கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மிச்சம் 2 பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து அவங்க 2 பேரையுமே காணும். அவங்க 2 பேரையுமே காணாதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு. கோபி கிருஷ்ணா வந்து கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. மிச்சம் அந்த ராமகிருஷ்ணாவும் கிருஷ்ணவேணி அவங்க பொண்ணும் வந்து, அவங்க அக்காவும் வந்து அண்ணா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அக்கா, தம்பி, தம்பி, அக்காவுக்கு 2 தம்பி, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல பிறந்தது வந்து கோபி கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து இவங்க கிருஷ்ணவேணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ராமகிருஷ்ணா. இவங்க 3 பேர் தான். இதுதான் வந்து ஒரு ஆர்டர். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோபி கிருஷ்ணா வந்து கான்ஸ்டபிளா வேலை பார்த்திருக்காரு. ராமகிருஷ்ணாவும் கிருஷ்ணவேணி 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தம்பியும் அக்காவும் வந்து அப்பாவோட வேலைக்கு பயங்கரமா ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. அதனால 2 பேருக்கு இந்த இந்த விவாதம் வந்து, இந்த சண்டைகள் வந்து வீட்டுக்குள்ள நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த நடந்துட்டே இருக்கும்போது சமீபத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த நவம்பர் எண்டில் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபி கிருஷ்ணா ராமகிருஷ்ணா இவங்க 2 பேரையுமே காணும்.
எங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க, வீட்டில் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்து அவங்க அக்காவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அக்காவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தம்பின்னு கூட ஒரு இறக்கம் பார்க்காம அவங்க அக்கா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா போலீஸ்கிட்ட, எங்கள் தம்பிங்க 2 பேருக்குமே போதை பழக்கம் உண்டு. ஆக்சுவலாக கஞ்சா அடிக்கிறது, இந்த வந்து இந்த ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க, ப்ரௌன் சுகர்னு நினைக்கிறேன். ப்ரௌன் சுகராக கொக்கைனான்னு தெரில, ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். கொக்கைன்னு வச்சுக்கோங்களேன். கொக்கைன். அதுக்கப்புறம் வந்து கஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. அதனால அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து நீங்கள் தேடி பாருங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே இவங்க தான் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பண்ணது. நான் என்ன ஸ்கெட்ச் போட்டாங்கன்றத கடைசியில் சொல்கிறேன். இவங்களே ஸ்கெட்ச் போட்டு இவங்க 2 பேரையும் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் இவங்க தான் ஏதோ பண்ணி கொண்டுட்டாங்க. போலீஸுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. டவுட் வந்ததுனால தான் அவங்க அக்கா விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது எனக்கு தெரியாது, அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்களே தேடி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அக்கா மூலியமாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கோபி கிருஷ்ணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து அந்த கான்ஸ்டபிள் சொன்னல, அந்த பையன்கிட்ட வந்து லாஸ்ட்டாக அவங்க அக்கா தான் பேசியிருக்காங்க, வேற யாருமே கால் ஹிஸ்ட்ரி கிடையாது. அதனால கோபி கிருஷ்ணாட்ட பேசுனது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது இதுக்கு இடையில ஒருத்தர் வந்து நடுவில் பூந்திருக்காரு, 3வது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து கிருஷ்ணவேணிகிட்ட வந்து ஃபோனில் தனியாக பேசிட்டு இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னையா அப்படின்றவர் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. ரீசெண்ட் டைமில் ரொம்ப கால்ஸ் இதுவாயிருக்கு, கால் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பண்ணதில் வந்து இந்த தன்னையா அப்படின்றவரோட நம்பர் கிடச்சிருக்கு. இவர் யாருன்னு சொல்லி இவரை பிடிச்சி விசாரிக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் கிருஷ்ணவேணியோட லவ்வர், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. முதல்ல அவங்க வந்து விசாரிக்கவே ஆரம்பிக்கல போலீஸ்காரங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிக்கவே இல்லை முதல்ல. இந்த கொலையை பற்றியோ அவங்க அந்த 2 பசங்க தொலைஞ்சதை பற்றியோ எதுவுமே அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், எனக்கு அவங்க 2 பேரும் காணாமல் போனதோ செத்து போனதை பற்றியோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தன்னையா அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு இன்னும் டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து நவம்பர் 26ஆம் தேதி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து கிருஷ்ணவேணியை விசாரிச்சிருக்காங்க. கிருஷ்ணவேணியை பிடிச்சி விசாரிக்கும் போது, நான் இந்த மாதிரி பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் பண்ணேன், எனக்கு 70 லட்ச ரூபா பணம் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சொந்த வீடு வேணும், அதுக்கப்புறம் நிலம் கொடுத்த அதையும் வேணும், அதுக்காக இவங்க 2 பேரும் எனக்கு போட்டியாக இருக்காங்க, அதனால நான் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டேன் அப்படின்றதுனால ஒருத்தரையும் ஒரு டேட்ல கொண்டிருக்காங்க. நவம்பர் 26ஆம் தேதி வந்து அவங்களோட தம்பியையும், கிருஷ்ணவேணியோட தம்பியையும், அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா வந்து துக்கா ராமகிருஷ்ணா, அவரை வந்து நவம்பர் 26ஆம் தேதி கொண்டிருக்காங்க. டிசம்பர் 10ஆம் தேதி தனது மூத்த சகோதரன் தன்னோட அண்ணாவை, அந்த கான்ஸ்டபிள் சொன்னால கோபி கிருஷ்ணா, அவரையும் நவம்பர் 10ஆம் தேதி கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்தி தீவிரமா விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு எப்படி கொன்னாங்கன்றது தான் இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்படி இல்லாம கொல்ல முடியும்னு, அவங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த 17 இயர்ஸுக்கு கீழே இருப்பாங்க தெரியுமா பசங்க, மைனர் பசங்க, அந்த மைனர் பசங்களை வந்து ஒரு 4 பசங்களை சூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். சூஸ் பண்ணி அந்த சூஸ் பண்ண பசங்களை வந்து ஏவி விடுறது. அந்த 2 பசங்க தன்னோட 2 தம்பி, அண்ணனும் தம்பியும், தன் கூட பிறந்த 2 பேருமே வெளில போகும்போதோ வரும்போது அவங்க மேல கல் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி அபியூஸ், அது என்ன சொல்றது, கொஞ்சம் பயம்படுத்தி விடுறது, இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க 2 பேரையும் கொன்னுருக்காங்க. கொன்னுட்டு எப்படி கொன்னாங்கன்றது டீட்டெயிலாக போடல, கொன்னுட்டாங்க எப்படியோ. கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாக்கடையிலேயே போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க தெரியாத மாதிரி, இவங்களும் சேர்த்து போலீஸ்குள்ளே தேடி இருக்காங்க. இந்த மாதிரி ஏவி விட்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் இது பண்ண பசங்களை இன்னும் பிடிக்கல, பசங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர், அந்த 17 வயசுக்குள்ள அந்த மைனர் பசங்களை. மிச்சபடி கிருஷ்ணவேணியை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா, ஒரு 70 லட்ச ரூபா பணத்துக்காக கூட பிறந்த 2 ஒரு அண்ணனையும் தம்பியும், கூட பிறந்தவங்க 2 பேரையும் கொண்டுட்டு, ஏன்னா தெரியல, இவங்க அப்பாவே இவங்களே வேற கொண்டிருக்கலாம். ஏன்னா அதில் வந்து அக்ஷபனியே இல்லை, நம்ம வந்து என்ன வேணா நடந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க போலீஸ்காரங்க. இன்னும் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதை பத்தி ஃபர்தரா இன்னும் நியூஸ் இன்னும் வரல, விசாரிச்சு முடிச்ச உடனே நமக்கு வரும். இதை பத்தி இன்னொரு வீடியோ விசாரிச்சு முடிச்சு என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கிரேசியா இருந்தது கேஸ். ஒரு பணத்துக்காக கூட பிறந்த 2 பேரையும் கொல்றதுன்றது வந்து ரொம்ப தப்பு. அதனால விசாரிச்சுட்டு இருக்காங்க, பார்ப்போம். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை.
நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும் இனிமேல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ். மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்பயுமே ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே. இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாவாங்க. உங்களோட பெரிய சப்போர்ட், உங்களோட சப்போர்ட்டால் நான் வந்து முன்னேறுவேன். பார்த்து ஏதாவது செய்யுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ். பாய்.